மருந்து ஊத்துறேங்கிற நான் வந்து பார்த்த முத வீட்லயே இவ்வளவு தெரியுதா தெரியலையா புழு? அப்ப எப்படி இந்த வீட்டை விட்டுட்டு போனீங்க? மணி என்னாச்சு? மணி 12 மணி ஆச்சு நான் வரது. காலையில இருந்து நீங்க இந்த தெருவுல வேலை பார்த்தா எப்படி இவ்வளவு புழு விட்டுட்டு போனீங்க? அதிகமா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து கரெக்டா நான் வந்தேன் பாக்குறேன். மருந்தூத்துறேன்னு சொல்றீங்க. நான் வந்து பாக்குற முதல் வீட்லயே இவ்வளோ புழு இருக்கு. இப்படி இருந்தா கொசு வராம பின்ன என்னங்க வரும்? 12 மணி ஆகுது, இன்னும் எதுவும் பண்ணலன்னு மாவட்ட ஆட்சியர் உமா பாத்தீங்கன்னா திடீர்னு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சி பகுதியில உள்நோயாளி காய்ச்சல் அதிக அளவு இருக்கிறதா மாவட்ட ஆட்சியருக்கு புகார் போயிருக்கு. புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் பாத்தீங்கன்னா வெண்ணந்தூர் அரசு மருத்துவமனை, அத்தனூர், சிங்களாந்தபுரம் உள்ளிட்ட இந்த மாதிரி பகுதிகளில் ஆய்வும் பண்ணியிருக்காங்க. அத்தனூர் பகுதியில ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற குடிநீர் குடங்கள், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற தண்ணி, கழிவறை, தொட்டிகள், பாத்திரங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்த்திருக்காங்க, ஆய்வு பண்ணியிருக்காங்க. கொசு உற்பத்தி ஆகிற முறையில குடிநீர் இருந்தா அதை அகற்றும் பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. அங்க ஒரு வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியில புழுலாம் மிதந்துட்டு இருந்திருக்கு போல. ஏன்பா மருந்து அடிக்கிறேன்னு காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி மருந்து போட்டிருந்தா இப்போ எப்படிங்க இவ்வளோ புழுலாம் இங்க இருக்கும்னு உடனடியா பாத்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. வீடு வீடா போயிட்டு மருந்துகள், ப்ளீச்சிங் பவுடர்லாம் தெளிக்கணும் அப்படின்னும், சாலைகள்ல இருக்கிற வாட்டர் பாட்டில், டயர், தேங்காய் தொட்டிகளை அகற்றணும் அப்படின்னும் துப்புரவு பணியாளர்கள் கிட்ட உத்தரவிட்டாங்க. ராசிபுரம் ஒன்றியத்துல கொஞ்சம் அதிக அளவுல பாத்தீங்கன்னா காய்ச்சல்னால உள்நோயாளிகள் இருந்ததுனால ஆய்வு மேற்கொண்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க பருவமழை காலம் வரக்கூடியதா இருக்கிறதுனால நம்ம எல்லா ஊராட்சி பகுதியிலையும் ஒரு வட்டாரத்துக்கு 20 டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களும், நம்மளுடைய பேரூராட்சி பகுதியில் 10 கொசு ஒழிப்பு பணியாளர்களும் போட்டிருக்கிறாங்க. நகராட்சியில் அங்கே இருக்கக்கூடிய வார்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. நேற்று அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வச்சுருந்தோம். அதில் வந்து ஊரக வளர்ச்சித்துறையை சார்ந்த பிடிஓ, அப்புறம் நம்ம பேரூராட்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இஓ, நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஹெல்த் ஆஃபீஸரு, அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி கமிஷனர், கூடுதலாக சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தனியார் மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அப்புறம் நம்மளுடைய அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு அறிவுரைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வந்து எல்லா பகுதியிலையுமே காய்ச்சல் உள்நோயாளிகளை தினசரி நம்ம கண்காணிக்கிறோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ராசிபுரம் ஒன்றியத்தில் கொஞ்சம் அதிகமான காய்ச்சல் உள்நோயாளிகள் இருந்தனால இன்றைக்கி நம்ம இந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருப்போம். அப்படியே நம்ம உள்நோயாளிகளை அரசு மருத்துவமனைக்கு வந்தாலும் போதுமான நமக்கு மருத்துவ மாத்திரை வசதிகள், அவங்களுக்கு டெஸ்ட் போடுறதுக்கானது எல்லாமே நம்மக்கிட்ட தயார் நிலையில் இருக்குது. பொதுமக்களும் நமக்கு வந்து இந்த டெங்கு காய்ச்சல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுக்கணும். தேவையில்லாத சிரட்டை, உடஞ்ச பாட்டிலு, பிளாஸ்டிக்கு இதெல்லாம் அன்றாடம் குப்பை வரும்பொழுது அதில் கொடுத்துடணும். டெய்லி தண்ணி பிடிக்கும் பொழுது கழுவிட்டு பழைய தண்ணியோட புது தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அறிவுரைகளையும் தொடர்ந்து நம்ம வந்து வழங்குவோம். நம்ம வட்டார மருத்துவ அலுவலர் அத்தனூர் நம்ம கூட இருக்கிறாரு, சுகாதார ஆய்வாளர் இருக்காங்க. தொடர்ந்து இந்த பணிகள் எல்லாமே கண்காணிச்சுட்டு இருப்போம். நம்ம அத்தனூர் பேரூராட்சி தலைவரும் இன்னைக்கு நம்ம கூட இந்த ஆய்வில் வந்து கலந்துக்கிட்டாங்க. மேடம், டெங்கு நாமக்கல் மாவட்டத்தில் எவ்வளோ மேடம் இருக்குது? இப்போ நமக்கு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவ் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது வந்து நமக்கு ராசிபுரம் யூனியனில் தான் ரிப்போர்ட் ஆயிருக்குது. அது 2மே நல்லபடியில் இப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. கண்காணிச்சுட்டே இருக்கோம். உள்நோயாளிகளாக வர காய்ச்சலையும் கண்காணிக்கிறோம், டெங்குவையும் கண்காணிக்கிறோம். 2மே இப்போ கட்டுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு மேற்கொண்டு பருவமழை காலம் வரக்கூடியதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம தீவிரப்படுத்துறோம். டெங்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ராசிபுரத்தில் 2 பாசிட்டிவ் கேஸ் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணுறோம். மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறையா இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்படி? இப்போ கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரையுமே வந்து உரிய நேரத்தில் ஃபில்அப் பண்ணுறதுக்கான சுகாதாரத்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்துட்டு